கோட் ஃபார் ரேஞ்ச் பார்க்கலாங்க. ரேஞ்ச் ஆஃப் ஃபார் லூப்க்கு பார்க்கலாங்க. ஓகே 0,3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 0ல இருந்து ஆரம்பிச்சு 3 வரைக்கும் போ. ரேஞ்ச் ஆஃப் 5னும் போது 0 1 2 3 4 மொத்தம் 5 டேட்டா உங்களுக்கு வருங்க. ரெண்டு ஆர்குமெண்ட் பண்ண போறேங்க. ரெண்டு ஆர்குமெண்ட்னா வந்து இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 0,5 0ல இருந்து ஆரம்பி 5 வரைக்கும் போ. ரெண்டா இன்கிரிமெண்ட் ஆகும். 0 கூட வந்து 2 ஆட் பண்ணா 2 வரும். 2 கூட இன்னொரு 2 ஆட் பண்ணா 4 வரும். 5 வரைக்கும் தான் வரும். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகன் காஷ்மீருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்க உங்களை மீட் பண்றதுல. ஸோ ரேஞ்ச் அப்படின்ற ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ரேஞ்ச்னா என்ன சார்னா ஒரு குரூப் ஆஃப் வேல்யூ. இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ வரைக்கும் டேட்டாவை கொடு அப்படின்றத ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேஞ்சை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்கிட்ட படிக்கணும், கைடன்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க. என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றி இந்த ரேஞ்சை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு ஆர்டிகல் வந்து இந்த லிங்க்ல போட்டிருக்கேன். இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் போட்டிருப்பேன். போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. சரி, ஓகேவா? ரேஞ்ச்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னு நான் தரேங்க. ரேஞ்ச் ஆஃப் 5னா என்ன? 0ல இருந்து 4 0 1 2 3 4 சரிங்களா? ஓகேவா? மொத்தம் 5 ஆயிடுச்சே, அதுதான் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்றதா ரேஞ்சுங்க. இதுக்கு சிங்கிள் ஆர்குமெண்ட்டுங்க, 2 டபுள் ஆர்குமெண்ட்டுங்க, ட்ரிபிள் ஆர்குமெண்ட், 3 லெவல் ஆஃப் ஆர்குமெண்ட் தரப்படும். அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கறாங்க. இப்ப ரேஞ்ச் ஆஃப் 4 அப்படின்னா என்னன்னா வந்து 0 1 2 3 மொத்தம் 4 டேட்டா. இதான் ரேஞ்ச் ஆஃப் 4ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ரேஞ்ச் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். 0 1 2 3 அதுல இருந்து 4ங்க. ஸோ ரேஞ்ச் ஆஃப் 4னா 0ல இருந்து 3 வரைக்கும் போகும். இதுதான் உங்களுடைய ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ரேஞ்ச் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ நம்ம இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனாலிட்டியை பத்தி ஒரு கோட் பார்க்கலாங்க. X is equal to list of range அப்படின்னு தரங்க. லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ரேஞ்ச் ஆஃப் 3னா 0 1 2 இந்த 3 வேல்யூவும் ஒரு லிஸ்டுக்குள்ள போட்டு கொடு அப்படின்னு நான் சொல்றேங்க. எக்ஸ்ன்ற வேரியபிள்ல போட்டு கொடு. சூப்பருங்க. 0, 1, 2 அப்படின்னு வந்துருச்சுங்க. ஓகேவா? இப்போ வந்து அதுக்கான ஒரு சாம்பிள் கோட் நம்ம பார்க்கலாங்க. 1 ஆர்குமெண்ட்டுங்க. ஸோ ரேஞ்சில் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் கொடுத்து பார்க்குறோங்க. ரேஞ்ச் ஆஃப் 5னும் போது 0 1 2 3 4 மொத்தம் 5 டேட்டா உங்களுக்கு வருங்க. இதை வந்து பாக்ஸ் பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க. இதுதான் உங்களுடைய ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே லைவா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாங்களா? இப்போ ரேஞ்ச் ஆஃப் 10ன்னு கொடுத்துருக்கேன். அட கடவுளே, 0ல இருந்து 9 வரைக்குங்க. மொத்தம் 10 டேட்டா உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். அதை நம்பர்ஸ்ன்ற ரேஞ்சை எடுத்து லிஸ்ட்ல போட்டு நம்பர்ஸ்ன்ற வேரியபிள போட்டு அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோங்க. ஓகேவா? ஸோ 10 டேட்டா நமக்கு வந்துச்சுங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட ரேஞ்ச் ஃபங்க்ஷன். வாங்க, பைத்தான்ல வந்து இன்டர்வியூ கொஸ்டின் படிக்கணும். அந்த ரேஞ்சை பத்தி நிறைய இன்டர்வியூ கொஸ்டின் படிக்கணும். 400 கொஸ்டின்ஸ் வந்து இந்த லிங்க்ல போட்டிருக்கேன். இது டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். பாருங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸுங்க 1 ஆர்குமெண்ட் 2 ஆர்குமெண்ட் 3 ஆர்குமெண்ட் ரேஞ்சில் நிறைய இருக்குங்க. அது டீட்டெயிலாக வந்து நம்மளோட வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க. ஸோ பைத்தானில் வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணும். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து காஷி இன்ஃபோடெக்ன்ற சேனலில் போயிட்டு அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ரெகுலராக டெய்லி ஒரு வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். லேர்ன் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, நம்ம வேற என்னங்க பார்க்க போகிறோம்? ஸோ 2 ஆர்குமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாங்க. 2 ஆர்குமெண்ட்னா என்னங்க? ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கும். ரேஞ்சில் வந்து 1 2 ஆர்குமெண்ட் இருக்கும். ஸோ லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 0,3 அப்படின்னு இருக்குங்க. இப்போ 0,3னும் போது 0லேருந்து ஆரம்பி 3 வரைக்கும் போ. ஸோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப். சரிங்களா? ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் இதில் ஆரம்பிச்சு இதில் முடிச்சுடு அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஓகே, அப்படின்னா வந்து 0, 1, 2 அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகேவா? இது அப்படியே நம்ம கோடா எடுத்து பார்க்கலாங்க. இப்போ 2 ஆர்குமெண்ட் பண்ண போறோங்க. 2 ஆர்குமெண்ட்னா வந்து இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 0,5 0லேருந்து ஆரம்பி 5 வரைக்கும் போ. 0 1 2 3 4 அப்படின்ற மாதிரி. ஸோ எதுலேருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் போகணுன்றது தான் ரேஞ்சுங்க. ஓகே, ரேஞ்ச் ஆஃப் 2 ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே லைவா நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. 0, 10 ஸோ 0ல இருந்து 10 வரைக்கும் போ. 5ல இருந்து 10 அப்படின்னா 5 6 7 8 9 அப்படின்ற மாதிரி வருங்க. ஓகே, ஸோ இதான் வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்க போறோம். உங்களுக்கு டேட்டா வந்துச்சுங்க. சரி, ஓகே, இதுதான் வந்து 2 ஆர்குமெண்ட்ஸுங்க. அடுத்தது என்னங்க? 3 ஆர்குமெண்ட் பார்க்குறோம். என்னன்னா
0ல இருந்து 3 ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பிக்கிற ஒரு வேல்யூ எதுல முடிக்கணும், எந்த அளவு இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது. இப்போ இன்க்ரிமெண்ட் 1ன்னு சொன்னா 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க, 2ன்னு சொன்னா 2 இன்க்ரிமெண்ட் பண்ணும், 3னா 3 இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, ஸோ ரேஞ்ச் ஆஃப் 0, 3, 1 அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 0ல இருந்து ஆரம்பி 3 வரைக்கும் போ, 1 இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேங்க. இது ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ அண்ட் ஸ்டெப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதான் 3 ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 3 ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோங்க. ஓகேவா? நம்பர்ஸ் இஸ் லிஸ்ட் ஆஃப் 0, 5, 2. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? 0, 2, 4 3 வருங்க. 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். 0 கூட வந்து 2 ஆட் பண்ணா 2 வரும். 2 கூட இன்னொரு 2 ஆட் பண்ணா 4 வரும். 5 வரைக்கும் தான் வரும். அதனால வந்து 0, 2, 4 மட்டும் வருதுங்க. 6 வராது. ஏன்னா இந்த 5 விட 6 அதிகமா இருக்கும். அதனால இந்த 3ஓட நின்றோம். ஓகே, இது அப்படியே எக்ஸாம்பிள் நம்ம பண்ணலாங்க. 0, 10, 3 அப்படின்னா 0, 3, 6, 9 வரும். ஓகேவா? அப்படின்னு நம்பர்ஸ் பண்றோங்க. ஸோ 0ல இருந்து ஆரம்பிச்சு 0, 3, 6, 9 வருங்க. சூப்பருங்க. ஓகேவா? இதான் வந்து உங்களுடைய அவுட்புட்டா இருக்குங்க. சரி, ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபார் லூப் இன் பைத்தான் பார்க்கலாங்க. ஃபார் லூப் என்னங்க சார்? திரும்ப வந்து ஒரு விஷயத்தை நடத்தணும் அப்படின்னா அதான் ஃபார் லூப்னு சொல்லுவாங்க. ஃபார் லூப் பத்தி நம்ம டீட்டெயிலா ஒரு ப்ரீவியஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன், போய் பாருங்க, லேர்ன் பண்ணிங்க. ஃபார் லூப்னா என்ன? ஒரு விஷயத்தை திரும்ப பண்றதா இருந்தா ஃபார் லூப் மூலமா பண்ணலாங்க. இதுல ரேஞ்ச் கொடுத்தீங்கன்னா இத்தனை முறை பண்ணு அப்படின்றது தான் வந்து ஃபார் லூப்ல ரேஞ்சுங்க. இப்போ நீங்க இங்க பார்க்கலாங்க. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5. ஸோ 5 முறை ஐட்ரேஷன் பண்ணு ஐயோட வேல்யூ வச்சு. ஸோ இது பாடி ஆஃப் தி லூப்புங்க. இந்த இடம் தான் இன்டென்டேஷன் சொல்லுவாங்க. இதற்கு கீழ் இது இருக்கிறது என்று குறிப்பதுதான் இன்டென்டேஷன் என்று சொல்வார்கள். 5 முறை ரேஞ்ச் ஆஃப் 5னா 0க்கு ஒரு முறை, 1க்கு ஒரு முறை, 2க்கு ஒரு முறை, 3க்கு ஒரு முறை, 4க்கு ஒரு முறை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் உங்களுடைய ஃபார் லூப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 2 அப்படின்னு தரங்க, பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு தரங்க. இப்போ என்ன நடக்கும்? 0க்கு ஒரு முறை, 1க்கு ஒரு முறை நடக்குங்க. ஓகே, 0க்கு ஒரு முறை நடக்குங்க, அடுத்தது 1க்கு ஒரு முறை நடக்குங்க. சூப்பருங்க, 2 முறை நடந்துருச்சுங்க. ஓகே, இதான் ரேஞ்ச் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பைத்தான் கோட் ஃபார் ரேஞ்ச் பார்க்கலாங்க. ரேஞ்ச் ஆஃப் ஃபார் லூப்க்கு பார்க்கலாங்க. ஓகே, 0, 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 0ல இருந்து ஆரம்பிச்சு 3 வரைக்கும் போ. 0, திரும்ப 1, ஸோ 1, 0 வந்துச்சுங்க. திரும்ப மேலே போகுதுங்க. சூப்பர்ல. ஸோ அடுத்து வந்து 1க்கு திரும்ப நடக்குதுங்க. அடுத்து 2க்கு இப்போ நடக்க போகுதுங்க. ஓகேவா? அடுத்து அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க. 3 வராதுங்க. ஓகே, 3 முறை நடந்திருக்குங்க. இதுதான் வந்து உங்களுடைய ரேஞ்ச் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படியே லைவா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்களா? லைவா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோங்க. இப்போ என்ன பண்ணோம்? 0, 10, 3 அட கடவுளே. சார் நம்ம என்ன பண்ண போறோம்னா 0க்கு ஒரு முறை, 3க்கு ஒரு முறை, திரும்ப 6க்கு ஒரு முறை, 9க்கு ஒரு முறை நடக்குங்க. ஸோ 0க்கு ஒரு முறை நடக்கும், 3க்கு ஒரு முறை நடக்கும், 6க்கு ஒரு முறை நடக்கும், 9க்கு ஒரு முறை நடக்குங்க. இதான் வந்து உடைய ரேஞ்ச் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க என்கிட்ட கைடன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா நீங்க என்ன மீட் பண்ணலாங்க. இது என்னோட மெயில் ஐடிங்க, ஃபோன் நம்பர் இருக்கு. ஃபோன் எடுக்கலையா வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது என்னோட ஆஃபீஸ் அட்ரஸுங்க. வரும்போது சாக்லேட் வாங்க, ஜாலியாக சாப்பிட்டு பேசலாங்க. இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்க டீட்டெயிலாம் போடுங்க. நான் கண்டிப்பா உங்கள்கிட்ட பேச தயாரா இருக்கேன். நீங்க பைத்தானுடைய ரேஞ்சை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த லிங்கை போய் பாருங்க. நிறைய கண்டென்ட் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் போட்டிருப்பேன். முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து லைக் இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா நிறைய இன்டர்வியூ கொஷன்ஸாக இருக்குது, லேர்ன் பண்ணிங்க. ஸோ நிறைய கோர்சஸ் நான் கண்டக்ட் பண்ணுறேன். வாங்க, படிங்க. கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு பெரிய சாதனை உருவாக்கலாங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க தமிழ் தேசம். விக்கிடிகன் காஷன் இருக்கேன். இது எல்லாமே சோஷியல் நெட்வொர்க்ஸ் சேனலுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.